கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நமக்கு ஒரு கிருபையாக இன்னொரு நாளை கொடுத்திருக்கிறார். இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய கடைசி நாளிலே நாம் வந்து நிற்கிறோம். இந்த வேளையில் கூட நாம் கடந்து செல்கிறதான ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு கொடுத்த கிருபையின் நாளாக இருக்கிறது. இந்த நாளிலே நாம் அவரை நோக்கி பார்ப்போம். இந்த வேளையிலே நாம் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டு வருகிற ஒவ்வொரு புத்தகமாக பார்க்கின்ற வேளையில் இன்றைக்கு நெகேமியாவின் புத்தகத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன். நெகேமியாவினுடைய புத்தகத்தில் இந்த புத்தகத்தில் நெகேமியா தான் கதாநாயகனாக இருக்கிறார். அவர் பாபிலோனில் உள்ள அந்த அர்தசஷ்டா அந்த ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக இருந்தார். அவர் பானபாத்திரக்காரனாக இருந்து அவருக்கு அதிகமான ஒரு நல்ல ஒரு ஹை பொசிஷனில் இருந்தார். அவருக்கு இப்படியாக இருக்கின்ற வழியில் அவருக்கு ஒரு செய்தி வருகிறது. அந்த செய்தி என்னவென்று சொன்னால் ஒரு துக்கமான செய்தி. எருசலேம் அலங்கங்கள் இடிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது. எல்லாமே அந்த எருசலேமிலே தாறுமாறாக இருக்கிறது. ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக இருக்கிறார்கள். யூதர்களுக்கு மத்தியிலேயே ஒரு பயங்கரமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்ற செய்திகளெல்லாம் நெகேமியாவுக்கு வருகிறது. அந்த நெகேமியா அவர் கேட்கிறார். கேட்டு அவர் செய்ததான காரியம்தான் என்று நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அவர் தன்னை ஆண்டவருக்கு முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து மனஸ்தாபப்பட்டு துக்கித்து உபவாசித்து ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அழுதார். அதன் பின்பு அவர் சில தன்னுடைய பாவங்களுக்காகவும் தன்னுடைய குடும்பத்தினுடைய பாவங்களுக்காகவும் அவர் தேவனை நோக்கி பாவ மன்னிப்புக்காக வேண்டினார். ஏதாவது தவறு செய்திருந்தால் எங்களை மன்னித்து போடுங்கள் என்று. அதன் பின்பு பார்க்கின்ற வேளையில அவர் துக்கமுகமாக இருந்தாலும் கூட ராஜாவினுடைய சந்ததியிலே போய் இந்த நிலையை ராஜாவுக்கு எடுத்து சொல்லுகிறார். ராஜாவை கேட்கிறார், ஏன் நீ துக்கமாயிருக்கிறாய் என்று. அந்த நேரத்தில் நெகேமியா சொல்லுகிறார், என்னுடைய எருசலேம் அப்படியாக இடிந்து கிடக்கிறது ஐயா, இதற்கு ஏதாவது நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவரிடத்துல வேண்டுதல் கேட்கிறார். அதெல்லாம் கிடைக்கிறது. அதை எடுத்துக்கொண்டு அவர் எருசலேமிலே போய் அதை வேலையை ஆரம்பிக்கிறார். இதுக்கு இடையிலே பார்க்கின்ற வேளையில கிட்டத்தட்ட 150 ஆண்டுகள் எந்த விதமான நடவடிக்கை இல்லாமல் பாழடைந்து கிடந்ததான அந்த எருசலேம் சுவர்களை நெகேமியா என்கிறதான ஒரு மனிதன் தன்னுடைய விடாமுயற்சியினாலே, டிட்டர்மினேஷன் என்று சொல்லுவார்கள், அவனுடைய என்திசியாஸ்டிக் எஃபர்ட்டில் அவன் செய்ததான காரியம், அவன் முழுவதுமாக அதை வெற்றி பெற்றான் என்று பார்க்கிறோம். முழு நெகேமியாவின் புத்தகத்தை படிப்போம் என்று சொன்னால் அவனுக்கு இருந்ததான அந்த வைராக்கியம் வெறும் 52 நாட்களிலே அந்த எருசலேமை அந்த யூத மக்களை கொண்டே அவர்களோடு கூட ஒத்தாசையோடு கூட கட்டினார், எழுப்பினார். எதிர்ப்பு வந்தது. அந்த எதிர்ப்பின் மத்தியில அவர் அதை கட்டி முடித்தார் என்று நெகேமியாவின் புத்தகத்திலே பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளிலே நெகேமியாவுக்கு இருந்ததான அதே குணங்கள் நமக்கு இருந்துன்னு சொன்னால் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில விடாப்பிடியாக எந்த ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும் என்றாலும் கூட நாம் ஆண்டவருடைய ஒத்தாசையை பெற்றவர்களாக நாம் செய்கின்ற வேளையில நமக்கு போதுமான கிருபைகளை அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, இந்த நெகேமியாவின் ஆவிக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருக்கு இருந்த மனதுருக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, வெறும் 52 நாட்களிலே இந்த விழுந்து போன எருசலேமை அவர் கட்டினாரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எல்லா காரியத்திலும் அதை போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில விடாமுயற்சியோட எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் அதை மேற்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையும்.